ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி சைட்ல இருந்து நிறைய எக்ஸாம்க்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. ஏஎல்பிக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டெக்னீஷியனு, ஜூனியர் இன்ஜினியர் இது எல்லாத்துக்குமே வந்து டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏஎல்பிக்கான எக்ஸாம் வந்து நவம்பர் 25ஆம் தேதி அடுத்த மாசம் ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் 25ல இருந்து 29 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏஎல்பிக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது சரிங்களா. ஸோ அப்போ வந்து அரௌண்ட் உங்களுக்கு எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 டேஸ் தான் இருக்கு இந்த எக்ஸாம்க்கு. நாளையில இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 48 டேஸ் தான் இருக்கு. அதாவது ஒரு மண்டலம் தான் இருக்கு ஏஎல்பி எக்ஸாம்க்கு. இது வரைக்கும் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் உங்க ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. இது 25ஆம் தேதி உங்களுக்கு நவம்பர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் உங்களுக்கு 25ஆம் தேதி எக்ஸாம் இருந்தா நவம்பர் மாசம் 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் வந்துடும். சிட்டி இன்டிமேஷன் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் அப்போ வந்து வீடியோ போடுவேன் சரிங்களா. மறக்காம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சிட்டில எக்ஸாம், ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணி இது எல்லாமே நான் சொல்லுவேன் சரிங்களா. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அப்படியே எல்லாமே அப்டேட் வரும்போது உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ 15th இன்கேஸ் 25ஆம் தேதி எக்ஸாம் வந்தா 15ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்க லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சிட்டில உங்களுக்கு எக்ஸாம், சென்னையில எக்ஸாமா, திருச்சியில எக்ஸாமா அப்படின்றது மட்டும் 10 டேஸ்க்கு பிஃபோரா தெரியும். இப்போ வந்து 15ஆம் தேதி தெரியும். அதே மாதிரி 4 டேஸ் பிஃபோரா நீங்க வந்து உங்களுக்கான எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 21 நவம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டில இப்ப சென்னைனா சென்னையில உங்களுக்கு பர்டிகுலரா எங்க எக்ஸாம், தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜா இல்லைன்னா வந்து டிசிஎஸ் கம்பெனில நடக்குதா சரிங்களா. இந்த மாதிரி பர்டிகுலரா வந்து உங்களுக்கு வந்து லொகேஷனோட பர்டிகுலரா வந்து ஹால் டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த ஹால் டிக்கெட் எடுத்துட்டு தான் நீங்க எக்ஸாம் போகணும். எக்ஸாம் போகும்போது அதே மாதிரி என்னென்ன கொண்டு போகணும் எல்லாமே அப்போ நம்ம கிளியரா சொல்லலாம் சரிங்களா. ஒரிஜினல் ஆதார் கார்டு இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு போகணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த பெரிய டவுட் என்னன்னா 48 நாள் தான் இருக்கு. எப்படி பாஸ் பண்றது? 48 டேஸ் தான். இதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ப்ரிலிம்ஸ் அசால்ட்டா அடிச்சிடலாம். ஆல்ரெடி 4 மாசம் 3 மாசம்லாம் படிக்கிறீங்கனாலே போதும். 3 மாசம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏஎல்பி வந்து நீங்க ஈஸியா அடிக்கலாம். 1 வருஷம் 2 வருஷம்லாம் தேவையில்லை இந்த ப்ரிலிம்ஸுக்கு, ஏஎல்பி ப்ரிலிம்ஸுக்கு சரிங்களா. இதுக்கப்புறம் பண்ணா இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னும் சில குரூப் வந்து நினைச்சிட்டே இருப்பீங்க. நம்ம எப்படியும் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா பாஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன். கேட்டுட்டு உங்களால பாஸ் பண்ண முடியுமா முடியாதா நீங்க யோசிங்க சரிங்களா. நான் வந்து 2018ல மேல காலேஜ் முடிக்கிறேன் சரிங்களா. 2018 ஆகஸ்ட்ல ஏஎல்பியோட ப்ரிலிம்ஸ் நடக்குது. 2018 ஆகஸ்ட்ல ஏஎல்பியோட ப்ரிலிம்ஸ் வந்து நடக்குது. நான் இந்த ஏஎல்பியோட ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சரிங்களா. 2019 ஜான்ல வந்து ஏஎல்பியோட மெயின்ஸ் நடக்குது. எத்தனை மாசம் கேப்னு பாருங்க. அகைன் ஒரு ஒரு ஹார்ட்லி ஒரு 4 மாசம் கேப். மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். 2019 மேல வந்து சைக்காலஜி நடக்குது. சைக்காலஜில தான் நான் ஃபெயில் ஆகுறேன். ஸோ அப்ப ப்ரிலிம்ஸ் வந்து எந்த கேப்ல நான் கிளியர் பண்ணிருக்கேன்றத யோசிங்க. நான் வந்து பிகினர் அப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் சரிங்களா. நான் கிளியர் பண்ணிட்டேன். அப்ப வந்து உங்களால முடியாதா? 48 நாள் 48 நாள் வந்து ஆனா நீங்க வந்து ஃபுல் ஃபிளட்ஜா படிக்கணும் சரிங்களா. பட் நான் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரிலிம்ஸுக்குலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்ப எஃபர்ட் போடல. பட் வந்து இது எக்ஸாமே ஈஸி மக்களே. நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணா போதும். டெய்லியும் நம்ம வந்து கண்டினியூ ப்ரிப்பரேஷன்ல இருந்தா மட்டும் போதும். ஈஸியா ப்ரிலிம்ஸ் உள்ள போயிடலாம். ஏன்னா இது எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்? ஐடிஐ முடிச்சவங்களும் எலிஜிபிள், டிப்ளமா முடிச்சவங்களும் எலிஜிபிள், இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள். ஸோ அப்ப 3 பேரும் எலிஜிபிளா இருக்கும் போது அவங்க எக்ஸாமோட பேப்பர் எந்த லெவலுக்கு செட் பண்ணுவாங்கன்னா ஐடிஐ லெவலுக்கு தான் செட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் இங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. இப்போ வந்து டஃப்னஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப டஃப்னஸே இருக்காது. சப்பையா இருக்கும் எக்ஸாம். இந்த குரூப் டி எக்ஸாம் 10th லெவல் எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ஏஎல்பி ப்ரிலிம்ஸ் வந்து உங்களுக்கு சப்பையா இருக்கும். ஸோ வந்து யாருமே வந்து 48 நாள் தான் இருக்கு நம்மளால முடியாதுன்னு நினைச்சு படிக்காம இருக்காதீங்க தயவு செஞ்சு. கரெக்டான வழியில படிங்க. இந்த 48 நாள்ல உங்களுக்கு கேரண்டியா ரிசல்ட் இருக்கும் சரிங்களா. எப்படி படிக்கணும்னு தெரியலனா திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நம்மளோட ஆப் ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு போய் பிளே ஸ்டோர்ல அடிங்க. ஆர் வந்து கேபிட்டல், நடுவில் ஒரு ஸ்பேஸ், அகைன் டி கேபிட்டல் சரிங்களா. இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயுமே இந்த ஆப்போட லிங்க் வைக்கிறேன். அதை தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு உள்ள போனீங்கன்னா ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான கோர்ஸ் இருக்கும். ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான கோர்ஸ் இருக்கும். அதுல போய் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோர்ஸ்குள்ள போயிட்டு உங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து நார்மல் மெசேஜ்க்கும் வரும், வாட்ஸ்அப்க்கும் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த கோர்ஸ்ல என்னென்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மெட்டீரியல்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். அதுக்கப்புறமா டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். மெயினா டெஸ்ட் சீரியஸ்
டெஸ்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் 1-2 டெஸ்ட் இருக்காது, 880 பிளஸ் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் லென்த் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட். டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிபிடி 1க்கு இருக்கும், சரிங்களா? சிபிடி 1க்கு இருக்கும், சிபிடி 2க்கு இருக்கும். அது மாதிரி சைக்காலஜி, ஈவன் சைக்காலஜிக்கு கூட உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து அதுல வந்து இருக்கும். ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபுல் லென்த் கோர்ஸ் வந்து ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிரும். அதே மாதிரி கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்ல எல்லாமே இருக்கும், ரீசனிங்ல எல்லாமே இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சயின்ஸ் வந்து ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஏஎல்பி எல்லாம் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸ் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 6th to 10th என்சிஆர்டி புக், அதுதான் சிலபஸ், இந்த என்சிஆர்டி புக். ஸோ நம்ம வந்து கிளாஸஸே வந்து என்சிஆர்டி புக்கை வச்சு தான் கிளாஸே எடுத்திருப்போம், சரிங்களா? ஸோ சயின்ஸ் வந்து உங்களுக்கு கேரண்டியா கான்செப்ட் அப்படியே செம்மையா புரிய மாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கப்புறமா ஹிஸ்டரி இருக்கும். ஹிஸ்டரியில வந்து உங்களுக்கு மெடிவல், சரிங்களா, மாடர்னு, ஈவன் ஏன்ஷியன்ட் கூட இருக்கும். ஏன்ஷியன்ட் கூட இன்னைக்கு அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம், சரிங்களா? ஏன்ஷியன்ட் கூட இருக்கும், எல்லாமே வந்து ஹிஸ்டரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த கோர்ஸ்ல வந்து கவர் ஆயிரும். அது போக மெட்டீரியல்ஸும் இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் சீரியஸ் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க வந்து இந்த 48 நாள் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியா நீங்க அடிச்சுட்டு இந்த பிலிம்ஸ் அடிச்சுட்டு உள்ள போயிடலாம். மெயின்ஸுக்கு நம்ம இன்னும் வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்றோம், இந்த வேலையை வந்து வாங்குறோம், சரிங்களா? ஏன்னா வந்து இந்த வாட்டியும் ஒரு செம்மையான சான்ஸ். ஏன்னா 18,000 பிளஸ் வேகன்சி, 18,000 பிளஸ் வேகன்சி. இது வந்து ஒரு பயங்கரமான வேகன்சி. நீங்க கட் ஆஃப் வரும்போது ஈவன் சில பேர் படிக்காம முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா போய் எழுதினாலே 20 மார்க் அடிக்கலாம், அந்த மாதிரியான எக்ஸாமா இருக்கும். அப்ப எழுதும் போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப ஃபீல் பண்ணி பிரயோஜனமே இல்லை. ஸோ இப்போல இருந்தே, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 6 மாசம் படிக்கிறேன், 1 வருஷம் படிக்கிறேன்னா நீங்க படிச்சுவீங்க. புதுசா படிக்கிறவங்க மட்டும் நம்மளை ஃபாலோ பண்ணி படிக்கிற வழியை பாருங்க. நீங்க உங்களுக்கு புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கோர்ஸ் வாங்குறீங்களா, 20 டேஸ் வந்து கம்ப்ளீட்டா 20 டேஸ், சரிங்களா? 20 டேஸ்ல அதுல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்து முடிச்சிடணும், சரிங்களா? இப்ப ஆப்டிடியூட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 2 டாபிக் பாக்குறீங்கன்னா அதுலயே வந்து புக் இருக்கும், அந்த புக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த 2 டாபிக்கை. அதே மாதிரி டெய்லியும் 2 டாபிக் ஆப்டி பார்த்துட்டே வரணும். அதுக்கப்புறம் ரீசனிங்கும் அந்த புக் மெட்டீரியல்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நீங்க சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரணும். நம்ம கிளாஸ் எடுப்போம், சைட் பை சைட் ப்ராக்டிஸ். அது போக ஜிஎஸ் ஜிகே எல்லாமே பார்த்துட்டே வரணும். 20 நாள் கழிச்சு படிச்சுக்கிட்டே இருக்கணும். 20 நாள் கழிச்சு அது போக என்ன பண்ணணும்னா 20 நாள்ல மேக்ஸிமம் எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிச்சிடணும். 20 நாள் கழிச்சு டெஸ்ட் வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும், டெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த 28 நாள் டெய்லி 2 டெஸ்ட், உங்களால முடிஞ்சா 3 டெஸ்ட், இல்லனா கண்டிப்பா 2 டெஸ்ட், 2 டெஸ்ட் போட்டு அனலைசிஸ் பண்ணணும். ஏன் டெஸ்ட் போட சொல்றேன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரும், சரிங்களா? எக்ஸாம் எப்படி இருக்கும்னு தெரியும். எக்ஸாம் அந்த ஃபியர் உங்களுக்கு வந்து போயிடும். நீங்க என்னதான் படிச்சுட்டே சும்மா படிச்சுட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. 100% நீங்க படிச்சுட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு பிராக்டிஸ் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது, சரிங்களா? ஸோ எக்ஸாம்ல எப்படிப்பட்ட கொஸ்டின் வருது, இந்த டெஸ்ட் சீரியஸ் போட்டீங்கன்னா அதுல வர்ற கொஸ்டினே நிறைய ரிப்பீட் ஆகும். ஸோ மெமரி பேஸ்டு கொஸ்டின்லாம் அந்த டெஸ்ட் சீரியஸ்ல இருக்கும். எப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட பேப்பர், சரிங்களா, அதெல்லாம் இருக்கும். ஸோ 48 டேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே போதுமானது ஏஎல்பி ப்ரிலிம்ஸ் அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மெயின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம், கவலையே இல்லை. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு 4 மாசம் கொடுப்பாங்க, நம்ம வெறித்தனமா படிக்கிறோம், மெயின்ஸும் கிளியர் பண்றோம், சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ. இந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ ஜேஇ இந்த ரெண்டுமே வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட்ன்றதால டஃபா தான் இருக்கும். டெக்னீஷியன் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. பட் ஏஎல்பி லெவலுக்குலாம் டெக்னீஷியன் எதிர்பார்க்காதீங்க, அது கொஞ்சம் ஏஎல்பியோட டஃப் தான். இது எல்லாத்துக்குமே வந்து நம்மள்ட்ட கோர்ஸ் இருக்கும் மக்களே. ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபிள் சேர்த்து ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஜேஇக்கு செப்பரேட்டா இருக்கும், டெக்னீஷியனுக்கு செப்பரேட்டா இருக்கும். சரிங்களா? பட் இந்த இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க கோர்ஸ் தனியா இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் தனியா இருக்கும், சரிங்களா? ஈவன் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்துலயுமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் கூட கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு இதுக்குமே ஒரு 10 டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் இருக்கும். சில இது கோர்ஸுக்கு வந்து 2 டெஸ்ட் இருக்கும் ஃப்ரீ டெஸ்ட். ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃப்ரீ டெஸ்டாவது எடுத்து பாருங்க, சரிங்களா? ஓகே மக்களே, இவ்வளவுதான். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இப்ப இன்னொரு டவுட் வரும், 29ஆம் தேதி எக்ஸாம்னா எப்போ உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வரும்னா அதே தான் 10 நாள் முன்னாடி 19 நவம்பர் வந்து உங்களுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் வரும். உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து 4 நாள் பிஃபோர்னா என்ன வருது, 25 நவம்பர் வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும், சரிங்களா? இப்ப எல்லாத்துக்குமே டைம் கம்மியா தான் மக்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே நீங்க வந்து வெறித்தனமா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஆர்பிஎஃப்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 55 நாள் தான் இருக்கு, இன்னையில இருந்து கணக்கு பண்ணா, நாளையில இருந்து கணக்கு பண்ணா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஜேஇக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 நாள் தான் இருக்கு. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 நாள் தான் இருக்கு. இதெல்லாம் முடியுதா உங்களுக்கு ஜனவரியில என்டிபிசி ஸ்டார்ட் ஆயிரும், சரிங்களா? ஜான்ல என்டிபிசி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இயர்லி நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கரெக்டா எக்ஸாம் வந்து வைக்க ஆரம்பிக்க போறாங்க.
ஸோ நீங்களும் உங்க ப்ரிப்பரேஷன்ல பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம இந்த வாட்டி அடுத்த வாட்டி நம்ம உள்ள போறோம். சரிங்களா? ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு வைங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது உங்களுக்கும் தெரிய வரும். சரிங்களா? பாய் பாய் மக்களே. டேக் கேர்.